மகளே, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு 5 புதிய மாருதி கார்களை ஒரு 10-12 பேர் தொடர்ச்சியாக ஒரு நேஷ்னல் ஹைவேல தள்ளிட்டு வர்றதை பார்த்துருப்பீங்க. அதாவது நம்மளுடைய இந்த வீடியோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிராண்டுடைய இமேஜ் பிராண்டு வேல்யூ கெடுக்கணும், இந்த வாகனம் மோசமானது, இந்த பிராண்டு மோசமானது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த எண்ணத்தில் நம்ம இந்த வீடியோவை பதிவிடலை. நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு வாகனத்தை வாங்கி இயக்கிறவர், அதாவது ஒரு வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக ப்ரொஃபஷ்னலாக அதை யூஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அந்த வாகனத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை ஏன் டீலர் சரியாக அட்ரஸ் பண்ண மறுக்கிறாரு, இல்லை இது மேனுஃபேக்சரிங் சைட்லேயே பிரச்சனையா, அதை நம்மளுடைய நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் சென்று சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை போடுறோம். இந்த நிகழ்ச்சி அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடைநுறை பகுதியை சேர்ந்த ஒரு 5 பேர் ஒரு புதிய மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் வாகனத்தை ஒரு வருடத்திற்கு முன்பு வாங்கியிருக்காங்க. இஎம்ஐயில் லோன் போட்டு வாங்கியிருக்காங்க. வாகனம் வாங்கிய நாள்லேருந்து தொடர்ச்சியாக இந்த வாகனம் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. வாகனத்தை சரியாக ஓட்ட முடியல, தொடர்ச்சியாக வண்டியை ஆனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய வெளிப்பாடாக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த 5 வாகனங்களையும் அவங்களால ஸ்டார்ட் செய்ய முடியல, ஓட்டிகிட்டு வர முடியல. ஸோ அதனால் 5 வாகனங்களையும் அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் சேர்ந்து தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் தள்ளிட்டு வர்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. முன்னணி செய்தி சேனல்களையும் இந்த தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ இதை பார்த்து அந்த டீலர், அந்த தென்காசியில் இருக்கக்கூடிய மாருதி டீலர் இவங்களுக்கு என்ன பதில் சொன்னார், டீலர் எங்களுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, இந்த வாகனத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை, இதனால் நாங்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கோம், எங்களால் குடும்பத்தை கவனிக்க முடியல, இதனால் எங்களால் வருமானம் ஈட்ட முடியலன்னு சொல்லி அந்த வாகனத்தை வச்சு இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் புலம்பியிருக்காங்க. என்ன நடந்தது அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தென்காசி மாவட்டம் கடையனூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு 5 டிரைவர்ஸ், அதாவது வாகன ஓட்டுநர்கள் புதியதாக ஒரு 5 மாருதி ஸ்விஃப்ட் கார்களை ஸ்விஃப்ட் டிசைர் கார்களை வாங்கியிருக்காங்க. ஸோ டீ போர்டு அடிப்படையில் அவங்க வாடகை விட்டு ஓட்டக்கூடிய இயக்குநர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை வாங்கின ஒரு வருடத்துலேயே தொடர்ச்சியாக எங்களுக்கு பிரச்சனை, இதனால் எங்களுடைய குடும்பத்தை கவனிக்க முடியல, எங்களால் சரியான வருமானத்தை ஈட்ட முடியல, இந்த காரை நம்பி தான் எங்கள் பொழப்பே இருக்குது. டீலர்ஷிப்பில் போய் கேட்டால் டீலர்கள் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது பெட்ரோலில் பிரச்சனை, நீங்கள் வாங்கி ஊற்றின பெட்ரோலில் பல பிரச்சனைகள் இருக்குது, கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முறையான பதிலை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே இதற்கு முன்பே நாங்கள் ஒரு காரை வாங்கி கொடுத்தோம், அந்த காரில் பிரச்சனை, அதுவும் ஒர்க் ஷாப்பில் தான் நிற்குது, கிட்டத்தட்ட 20-25 நாட்களாக இருக்குது, அதற்கு நான் 22,000 ரூபா பணம் செலுத்திட்டேன் அப்படின்னு அந்த வாகனத்துடைய ஓட்டுநர் சொல்கிறாரு. அதை நீங்கள் இப்போ பாருங்கள். மேனேஜர் அவர் சரியான ஒரு பதில் சொல்ல மாட்டேங்காரு. பதில் சொல்ல மாட்டேங்காருன்னா நீங்கள் வண்டியை விட்டுட்டு போங்க, சொல்லுங்க விட்டுட்டு போங்க, நாங்கள் பார்த்து கொடுத்தோம், இதை மாதிரி தான் பதில் சொல்லுதார தவிர்த்துட்டு வேற ஒரு என்ன கம்ப்ளைண்ட், என்ன ரீசன், எதுக்காக நீங்கள் இவர் ஈஸியாக சொல்லுதாரு வண்டியை விட்டுட்டு போங்க. ஆல்ரெடி அந்த வண்டி விட்டு 25 நாள் ஆகுது. 25 நாளைக்கு அவர் ஆஃபர் போகலை, லீவு கட்டணும். அவர் சாப்பாட்டுக்கு என்ன செய்வார், வீட்டில் என்ன செய்வாங்க, குழந்தைகள் இருக்கு, பிள்ளை ஒய்ஃப் இருக்காங்க, வீட்டில் பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்கும். இங்கே யாருமே பெரிய பணக்காரங்கெல்லாம் இல்லை, அன்றாடம் வண்டி ஓட்டி பிழைக்கிறது தான் வண்டி வாங்கியிருக்கு. இப்படி 5 வண்டி 6 வண்டி ஒரே கம்ப்ளைண்ட்டில் நிப்பாட்டினாங்கன்னா நாங்கள்லாம் தொழில் பார்க்கவா எப்படி? இதை தனியாக ஒரு ஆள் கேட்டாங்கன்னா 25 நாள் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு பதில் சொல்லாமல் ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க. என்ன அதே கம்ப்ளைண்ட் தான் இந்த வண்டியும். எந்த வண்டி? எத்தனை நாள் விட்டு? 25 நாள் நிற்கிறோம் உள்ள. 20,000 பில்லும் போட்டு வண்டி இன்னும் எனக்கு தரல. வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? வண்டி எடுத்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது. இதே எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 60 ஓடி இருக்கு. ஆல்ரெடி ஒருக்கா இன்ஜினை பிரித்து வேலை பார்த்து கொடுத்தாங்க. 3 மாதம் எடுத்த 3 மாதம் மறுபடியும் பிரித்து வேலை பார்க்கணுங்கிறாங்க. ஒரு புது வண்டியை நம்ம எத்தனை வாட்டி பிரித்து வேலை பார்க்குறது? இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதாவது பொதுவாக இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வாகனம் வாங்கி ஒரு வருடத்துக்குள்ளே வண்டியை ஓட்ட முடியாமல் தள்ளிட்டு வர்றதுங்கிறது உண்மையிலே வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்கும். அது அவர் ஓன் போர்டு ஓனராக இருக்கட்டும், இல்லை டீ போர்டுடைய ஓனராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு கார் வாங்கினா குறைஞ்சது 10 லட்ச ரூபா ஆகணும். 10 லட்ச ரூபா அவன் லோன் போட்டு இஎம்ஐ கட்டி எல்லாத்தையும் பண்ணி தான் அவன் அந்த வாகனத்தை வாங்குறான். அதுவும் மாருதி அப்படின்னு ஒரு மதிப்பீடு பெற்ற நிறுவனம், மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற நிறுவனம், ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்குது.
நாளைக்கு விற்றா கூட அந்த வண்டி நல்ல விலைக்கு போகும் அப்படின்னா அவங்க அந்த ஸ்விஃப்ட் டிசைரை போய் வாங்குறாங்க, மாருதி டிசைரை போய் வாங்குறாங்க. ஆனால் அந்த வாகனம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் அது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் தான். முறையாக அந்த டீலர், அந்த தென்காசி மாவட்ட டீலர் ஆதி கார்ஸ் வந்து அதை அட்ரஸ் செய்திருக்கணும். அவங்க அட்ரஸ் செய்யாதது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான், ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். அதாவது டீலருடைய முதல் கடமை வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்துக்கு வந்து அந்த சர்வீஸை வந்து கரெக்டாக செஞ்சு கொடுக்கு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆட்டோமொபைல் துறையில் ஒரு 22 வருடம் OEM அப்படின்னு சொல்லக்கூடிய கார் தயாரிப்பு நிறுவனங்களில் பல்வேறு டீலர்களை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டீலர்களை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதாவது பொதுவாக இந்த டீலர்களில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, அது மாருதி மட்டும் இல்லை, எல்லா பிராண்டிலுமே இந்த பிரச்சனை தான். அதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு வாகனத்தை விற்கும் போது காட்டக்கூடிய முனைப்பும், அதாவது அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக வருவாங்க கஸ்டமருக்கு. ஒரே நாளில் சார் கார் வாங்க வரலையா, டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வரலையா, லோனுக்கு டாக்குமெண்ட் கொடுங்க, ஆர்சிபி இது வந்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, செக் லீஃப் கொடுங்க, பேன் கார்டு கொடுங்கன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கால் பண்ணுவாங்க, பல்வேறு அழைப்புகள் ஆகணும். ஆனால் அந்த வண்டி விற்றதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு சர்வீஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் அங்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் தான் அணுக வேண்டியிருக்கு. அப்போ அவர்களுடைய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பொதுவாக சேல்ஸில் இருக்கக்கூடிய பேர்சன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு எஜுகேட்டடாக பாலிஷாக இருப்பாங்க. பட் அதே விதத்தில் இந்த சர்வீஸ் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய அணுகுமுறை கொஞ்சம் வித்தியாசமாக தான். இது வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதான் நிதர்சனம். எனக்கு இதில் ஒரு 22 வருடம் அனுபவம் இருக்குது. பட் இந்த சேல்ஸில் இருக்க அளவுக்கு இந்த சர்வீஸில் இருக்க ஆளுகள் ரொம்ப மென்மையான போக்கை கடைபிடிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு பை நேச்சர் தேர் மெக்கானிக்ஸ், அந்த எந்திரங்களோடு பழகுபவர்கள் தான் அவர்கள். ஸோ அவர்களுக்கு என்று சில ஒரு வேவ் லென்த் இருக்கும். அதோடு நம்ம பேசினா தான் நம்ம சேல்ஸில் பேசுகிற மாதிரி இந்த கஸ்டமர்கள் வந்து இந்த மெக்கானிக்ஸ் கூட பேச முடியாது. அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ பொதுவாக இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு தான் OEM என்று சொல்லக்கூடிய கார் தயாரிப்பு நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார் விற்ற உடனே அந்த எக்ஸிக்யூட்டிவ், அந்த சேல்ஸ் பண்ணுற நியூ கார் எக்ஸிக்யூட்டிவ், அந்த சேல்ஸ் கன்சல்டன்ட் வந்து அந்த கஸ்டமரை அழைத்துட்டு ஒர்க் ஷாப்புக்கு போகணும். இது வந்து ஒரு ப்ரொசீஜர், இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். சார் இதுதான் எங்கள் ஒர்க் ஷாப்பு, இதுதான் எங்களுடைய சர்வீஸ் அட்வைசர், நீங்கள் நாளைக்கு ஃப்ரீ சர்வீஸ் வரணும்னா இங்கே தான் வரணும், இப்படி தான் நீங்கள் வந்து ஜாப் கார்டு போடுவாங்க, இவர் தான் சர்வீஸ் அட்வைசர்னு சொல்லி அவங்கள முறையாக அறிமுகப்படுத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். பட் அது வந்து நடப்பதே இல்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் நான் சொல்லுவேன். ஏனென்றால் வண்டி வாங்கினதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாரா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அவர் நாளைக்கு வேறு பிராண்டுக்கு போயிடலாம், மாருதியில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ் ஹுண்டாய் போயிடலாம், வோக்ஸ் வேகன் போயிடலாம், பென்ஸ், அந்த மாதிரி மகேந்திரன் பல்வேறு பிராண்டுகளுக்கு போயிடுவாங்க. பட் ஆனால் கஸ்டமர் நம்ம 10 வருஷம் நம்ம அந்த வண்டியை தானே வச்சுருக்க போகிறோம். அப்போது நமக்கு வண்டி வாங்கினதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்புக்கு போகணும். ஸோ அங்கே வாங்கும்போதே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வண்டியை வாங்கும்போது டெலிவரி பண்ணும்போதே அந்த எக்ஸிக்யூட்டிவ் அப்படியே கூப்பிட்டு போங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவோ டீம் லீடரோ மேனேஜரோ யார் இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் அந்த ஒர்க் ஷாப்பில் போய் பாருங்கள். ஒர்க் ஷாப்பில் போய் பார்த்து அங்கே ஒரு ரேப்பை க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, வாங்கினதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு அப்படிங்கும்போது ஒரு 6 மாதம் கழித்தோ இல்லை 3 மாதங்கள் கழித்தோ போகும்போது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். ஸோ அதற்காகத்தான் இந்த கார் தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து இது வந்து இந்த SOP வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து டீலர்களும் சந்திக்கிறாங்க, வாடிக்கையாளர்களும் சந்திக்கிறாங்க. மேலும் வந்து இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலர் சைடில் இருந்தால் சரியான இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. பொதுவாக எந்த ஒரு கார் தயாரிப்பு நிறுவனமுமே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய காரை தயாரிக்கணும், ஒரு வண்டியை வந்து பிரச்சனையோட அனுப்பணும் அப்படின்னு எந்தவித கார் தயாரிப்பு நிறுவனமும் விரும்ப மாட்டாங்க. அதை வந்து அவங்க அனுமதிப்பில்லை. மாருதி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ காரை வந்து கால்பேக் பண்ணுவாங்க. ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சின்ன அசம்பிளி யூனிட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சைலன்சரில் இருக்குது அப்படின்னா கூட உடனே அவ்வளோ காரியமே கால்பேக் பண்ணி, ஏன்னா அவங்களுடைய பிராண்ட் இமேஜ் போயிடக்கூடாது. மிகப்பெரிய அவங்களுக்கு வர்த்தகம் இருக்குது. இந்த ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து பிஸ்னஸ் இழந்துடக்கூடாது, மக்கள்கிட்ட கெட்ட பேரப்பற்றக்கூடாதுன்னு இமீடியட்டாக எத்தனையோ கார்ஸ்லாம் அவங்க வந்து கால்பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாருதியில் மேனுஃபேக்சரிங்கில் இதில் ஒரு மிகப்பெரிய டிஃபெக்ட் வந்திருக்க மாதிரி எனக்கு தெரியலை. பட் டீலர் சைடு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அப்படின்னா அதை கண்டிப்பாக அவங்க வந்து அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ண முடியலைன்னா அதற்குண்டான சர்வீஸ் இன்ஜினியர் இருக்காங்க, ஏரியா சர்வீஸ் மேனேஜர் இருக்கார், அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி இமீடியட்டாக இந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு எஸ்கலேட் பண்ணி இதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தான் ஏரியா சர்வீஸ் மேனேஜர்லாம் இருக்கிறாங்க. TSM சேல்ஸ் மேனேஜர் மாதிரி ஏரியா சர்வீஸ் மேனேஜர் இருக்காங்க, அவங்ககிட்ட அட்ரஸ் பண்ணி இமீடியட்டாக அதை க்ளோஸ் பண்ணணும். ஆனால் நிறைய இடங்களில் இந்த பிரச்சனைகளை வந்து OEMகிட்ட கொண்டு போகிறதுக்கே டீலர்கள் வந்து பயப்படுறாங்க. நம்ம அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன ஆகுமோ, அவர் கோவப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்க மத்தியில் இருக்குது. இது வந்து நிதர்சனம்.
என்ன ஒரு பிரச்சனைனாலும் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் உங்களுடைய பிரச்சனைகள் சார்பாகும், உங்களுடைய கஸ்டமருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும். பட் இதே வந்து டீலர்கள் வந்து செய்வதில்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் 5 வாகனமும் ஒரே இதில் வந்து பிரச்சனை வருது அப்படிங்கிறது ரொம்ப பெக்குலியரான விஷயமா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா, வேண்டுமென்றே கூட இவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியலை. பட் ஆனால் ஒரு டீலர், ஒரு மேனுஃபேக்சரரோ, ஒரு டீலரோ ஒரு பிரச்சனைக்குரிய காரை வந்து டீலருக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. பட் வாடிக்கையாளரும் அப்படி செய்ய மாட்டாங்க. பட் இதில் வந்து 2 தரப்புமே உட்காந்து பேசணும், பொறுமை இழக்கக்கூடாது. வாடிக்கையாளரும் டீலர்கிட்ட உட்காந்து பேசணும். டீலரும் வந்து கஸ்டமர் கோபப்பட்டாலும் பொறுத்து தான் போகணும். ஏன்னா அவர் 10 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கியிருக்காரு, கடனை உடனே வச்சு பொண்டாட்டி நகை அடமானம் வச்சு கார் வாங்கியிருக்காரு. ஸோ அவருடைய பிரச்சனையை இவங்க அட்ரஸ் பண்ணணும். பட் இதை செய்ய தவறுவது தான் மிகப்பெரிய காரணம். மேலும் டீலர்ஷிப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பொதுவாக எல்லா வாடிக்கையாளர்களும் சொல்கிறதுன்னா சர்வீஸ் சரியில்லை சார், சேல்ஸில் பயங்கரமாக பண்ணுறாங்க சார், சர்வீஸ் சரியே இல்லை சார், எந்த ஒரு பிரச்சனை பண்ணாலும் அட்ரஸ் பண்ணுறதே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாருதியில் மட்டும் இல்லை, எல்லா பிராண்ட்லையுமே வந்து வாடிக்கையாளர்கள் பொதுவாக சொல்கிறது தான். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் விற்றா அவங்களுக்கு ஒரு கார் விற்றா இப்போ 1 லட்சம் 2 லட்சம்லாம் கிடையாது. நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க 10 கார் விற்றா டீலருக்கு ஒரு கார் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரிலாம் முந்தி பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு டீலர் ஒரு கார் விற்றா அதிகபட்சமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜின் 6% தான். அதுவும் மாருதி போன்ற மிகப்பெரிய மாஸ் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய வாகனங்களை விற்கக்கூடிய டீலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு இவ்வளோ கார் விற்கணும் அப்படின்னு அவங்களுக்கு டார்கெட் இருக்குது, இவ்வளோ வண்டியை மாருதியிலேருந்து பில் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் இருக்குது, சேல்ஸ் ரீட்டைல் டார்கெட் அச்சீவ் பண்ணணும், ஸ்பேர்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும், சர்வீஸில் வந்து லேபர் இவ்வளோ அவங்க அச்சீவ் பண்ணணும்லாம் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் அந்த டீலருக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். பட் அதுக்காக எல்லா டீலரும் நஷ்டத்தில் இருக்காங்கன்னு நான் சொல்ல. மாருதியுடைய மிகப்பெரிய டீலர்கள், பெரும்பான்மையான டீலர்கள் லாபத்தில் தான் இருக்காங்க. பட் தற்போது புதிதாக ஆரம்பித்த டீலர்கள் வந்து சில பேர் வந்து சில பிரச்சனைகளில் இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதி கார்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம், கோயம்புத்தூரில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு நிறுவனம். பட் இந்த பிரச்சனையை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. வாடிக்கையாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகாமல் நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா டீலரை பொறுத்த வரைக்கும் பல மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400-500 கார் விற்கக்கூடியவங்க, நீங்களும் ஒரு டீலர், அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். அதையும் உணர்ந்து பொறுப்பாக 2 தரப்புமே வந்து கொஞ்சம் அனுசரணையாக பொறுமையுடன் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். வாடிக்கையாளரே வந்து பார்த்திங்கன்னா டீலர் சரியில்லை அப்படின்னா நேரடியாக அந்த மாருதியுடைய டோல் ஃப்ரீ என்ன கான்டாக்ட் பண்ணலாம், அவங்களுடைய இமெயில், ஏரியா மேனேஜருடைய இமெயில் ஐடிக்கு போடலாம், ஏரியா சர்வீஸ் மேனேஜருடைய இமெயில் ஐடிக்கு போடலாம், ஆர்எஸ்எம் ஐடிக்கே கூட அவங்களுடைய பிரச்சனையை வந்து எஸ்கலேட் பண்ணலாம். ஸோ ரீஜனல் மேனேஜர் லெவலில் ஒரு பிரச்சனை எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக டீலர்கள் வந்து பயப்படுவாங்க, மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து வரும். ஸோ அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை வந்து டீலர் சைட்லேயே தவிர்த்திருக்கணும். பெரிய அளவில் மீடியாலலாம் வர்ற அளவுக்கு விட்டுருக்கக்கூடாது. அதையெல்லாம் அந்த டீலர் டீம் வந்து செய்ய தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறத என்னுடைய விஷயமாக நான் பார்க்கிறேன், என்னுடைய பதிவாக நான் பார்க்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.